சகோதரர் நஸ்லீம் அவர்கள் மாதம்பையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருண்டா, எனக்கு ஜின்கள் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான தெளிவொன்று வேண்டும். இப்ராஹிம் மௌலவி என்று ஒருத்தர் இருந்தார், ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களுடைய சகோதரர். அவர் எமது ஊரில் மட்டுமல்லாமல் இலங்கையில் பல ஊர்களில் ஜின் தொட்டவர்கள், ஜின் புகுந்தவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு சம்பவம் இஸ்லாஹியா பெண்கள் அரபு கல்லூரியில் ஒரு மாணவிக்கு நடந்துள்ளதாகவும், அவர் இப்ராஹிம் மௌலவி அந்த ஜின்களுடன் கதைத்து ஜின்னை அம்மாணவியின் உடலில் இருந்து விரட்டியதாகவும், பின்னர் அங்குள்ள மனதைரியம் மிக்க மாணவர்களின் முன்னிலையில் அங்குள்ள ஜின்களுக்கு அவர் படிப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மட்டுமல்ல, அவர் இது போன்ற பல சம்பவங்கள் செய்த ஒருவர். எனது கேள்வி என்னவென்றால், ஜின்கள் மனிதனிடம் பேசுமா, உரையாடுமா, மனித உடம்பில் புகுந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் செய்யுமா என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது சுருக்கமா என்னன்னு சொன்னா, ஜின்கள் மனிதர்களுடன் உரையாட முடியுமா, அவர்களுக்கு மனித உடம்பில் புகுந்து அசாதாரண அல்லது தீய செயல்களை செய்ய முடியுமா என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்வியின் சுருக்கமாக இருக்கிறது. பொதுவாக பலரும் இந்த ஜின்கள் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில பலவிதமான வித்தியாசமான நம்பிக்கைகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துல ஒரு பள்ளி வாசல்ல இரவுல தனியா தங்கிராதீங்க, இந்த ஜின்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டு போயிட்டு அவுள்ள போட்டுரும் என்ற மாதிரி சொல்ற பழக்கம் இருக்குது. ஜின்கள் உங்களோட உடம்புல மேல உங்களை தீண்டிரும் என்ற நம்பிக்கை. அதே போன்று ஆண்கள், இளைஞர்கள், திருமணமாகாதவர்கள் நீங்க தனிமையில் இருக்கும் பொழுது பெண் ஜின்கள் உங்களை தீண்டி விடலாம் என்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலவிதமான நம்பிக்கைகள். சில பேர் அசாதாரணமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாங்க, விசித்திரமான குரல்கள்ல பேசுவாங்க, அவர்களுடைய உடம்புல அசாதாரண ஆற்றல்கள் வெளிப்படுவதை போன்று ஒரு தோற்றத்தில் அவர்கள் காட்சி அளிப்பார்கள். அவர்கள் பலவிதமான கோரிக்கைகள் முன்வைப்பார்கள். மனிதர்கள் அறியாத பல செய்திகளை, பலருக்கும் ரகசியமாக இருக்கக்கூடிய செய்திகளை வெளிப்படுத்துவார்கள். இந்த மாதிரி வினோதமான செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஜின்கள் புகுந்து விட்டன, அந்த ஜின்களின் ஆற்றலால் தான் இந்த சம்பந்தப்பட்டவர் இப்படிப்பட்ட அசாத்தியமான விசித்திரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்று பலரும் நம்பி ஜின்கள் மனித உடல்களுக்குள் புகுந்துவிடும், ஊசலாடும், பல அசாதாரணமான விசித்திரமான வினோதமான செயல்களில் ஈடுபடும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். இது சரியா என்று பார்த்தால், மார்க்க ரீதியாக இதை பார்ப்பதற்கு முன்பதாக அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவர் அசாதாரணமான விசித்திரமான செயற்பாடுகள் மார்க்கத்துடன் தொடர்பு படுத்தி செய்தாலோ அல்லது மார்க்கத்துடன் தொடர்பு இல்லாமல் செய்தாலோ, அவருடைய மனோநிலையை ஆய்வு செய்கின்ற உளவியலாளர்கள், மனோவைத்திய நிபுணர்கள் என்ன சொல்கிறார்னா, இவருக்கு டிலூஷன்ஸ் ஏற்படுகிறது, ஹலுசினேஷன்ஸ் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். இந்த டிலூஷன்ஸும் ஹலுசினேஷன்ஸும் ஏற்பட்டால், அதாவது டிலூஷன்ஸ் என்று சொன்னா மாய நம்பிக்கைகள், ஃபால்ஸ் பிலீஃப் என்று சொல்வார்கள். ஹலுசினேஷன்ஸ் என்று சொன்னா அவருக்கு கற்பனையான காட்சிகள் உருவாக்கப்படுவது ஒருவருக்கு ஏற்படுமையானால் அவர் உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார். அவருடைய இந்த உளவியல் பாதிப்பு சைக்கோட்டிக் டிஸார்டராக கருதுவார்கள். உளவியல் ரீதியாக மன அழுத்தத்துக்குள்ளாகி இவர் உளவியல் பாதிப்புக்குள்ளான ஒருவராகத்தான் மருத்துவ ரீதியாக கருதப்படுகிறார். இவருடைய நடவடிக்கைகள் அசாதாரண வினோதமான வியக்கத்தக்க விசித்திரமான நடவடிக்கைகள் ஏற்படுமையானால், அவருக்கு பல காட்சிகள் தோன்றுவதாக அவர் சொன்னால், அவருடைய உடம்பில் ஒரு அசாதாரண ஆற்றல் அவருக்கு இருப்பதாக அவர் நம்பி அதன் அடிப்படையில் அவர் செயல்பட ஆரம்பித்தால், அவர் உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு மருத்துவ துறையில் டிலூஷன்ஸ் ஆஃப் பொசஷன்ஸ் இன் ஸ்கிசோஃப்ரீனியா என்று சொல்லக்கூடிய, அதாவது மாயை உலகத்தில் தவறான நம்பிக்கைகளுக்கும் காட்சிகளுக்கும் உட்படக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புக்குள்ளான ஒருவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். இதுக்கு என்ன பண்ணணும்? அவர் மனோ தத்துவ ரீதியான உளவியல் ரீதியான ஆலோசனைகள், வழிகாட்டுதல்களை பெறுவதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல், சைக்காஸ்டிக் ஒருவரை சந்தித்து, மனநல மருத்துவர் ஒருவரை சந்தித்து கண்டிப்பாக அதற்கு மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹோமோன்ஸ்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இம்பேலன்ஸை, அசாதாரண நிலையை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
அப்படி மேற்கொண்டால் தான் அவர்களுக்கு இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். ஒருவர் தன்னை கடவுள் என்று சொன்னாலோ, தனக்கு கடவுளுடைய அவதாரம் ஏற்பட்டிருக்குது என்று சொன்னாலோ, தன்னிடம் ஒரு அவுளியா புகுந்திருக்கிறார் என்று சொன்னாலோ, தன்னிடம் ஒரு மகான் வந்திருக்கிறார் என்று சொன்னாலோ, தான் கடவுளுடைய ஆற்றலை தன்னுடைய உடம்புக்குள்ளே பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாலோ, தன்னுடைய உடம்புக்குள் ஜின் புகுந்திருக்கிறது என்று சொன்னாலோ, அல்லது அவ்வாறு நம்புகின்ற வகையில் அவர் நடந்து கொண்டாலோ, அவருக்கு சிக்ஸோப்ரீனியா என்று சொல்லக்கூடிய கடும் பயங்கரமான ஒரு சைக்கோட்டிக் ஒரு டிஸ்ஆர்டர் ஏற்பட்டிருப்பதாகத்தான் உளவியல் துறையில் மனோ தத்துவ நிபுணர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அப்ப அதிலிருந்து மருந்து பெற்றுக்கொண்டு விடுபடணுமே தவிர, இந்த ஜின்கள் புகுந்த நம்பிக்கையை கொண்டு வந்து இதுக்குள்ள புகுத்தி அவங்களுக்கு பாடம் நடத்தினாங்களாம், வகுப்பு நடத்தினாங்களாம். ஒரு மௌலவி ஒருவரை குறிப்பிடுகிறார். இவராக இருந்தாலும் சரி, வேறொருவராக இருந்தாலும் சரி, இவர் ஜின்களுக்கு கிளாஸ் நடத்துற அளவுக்கு இவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதா இவர் காட்டிக் கொள்றாரு. அப்படி காட்டினால்தான் இவர்களுக்கு சமூக மன்றத்துல ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இது போன்ற மார்க்கம் வழிகாட்டாத, மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை நிலை பெறுவதற்கான ஏற்பாடுகளை, நடவடிக்கைகளை இந்த சமூகத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி மார்க்க ரீதியாக ஒரு ஜின் மனிதனுடன் உரையாடக்கூடிய நிலை ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் யாருக்கு மாத்திரம் அந்த அனுமதி இருக்கிறது என்பதை மார்க்க ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த ஜின்களை பொறுத்தவரையில் இவர்கள் இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் யார் என்று சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் என்ற ஒருவன் இருந்தானே, அந்த இப்லீஸும் அவனுடைய சந்ததிகளும், அவனுடைய மனைவி, அவனுடைய சந்ததிகள், இவர்கள் அனைவரும் ஜின் இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை இஸ்லாமிய மார்க்கம் ஷைத்தான்கள் என்று குறிப்பிடுகிறது. இவர்களுடைய முழுமையான வேலை என்று சொன்னா, மனிதர்களை வழிகெடுப்பதே நோக்கமாக வைத்து செயல்படுவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தான்கள் சம்பந்தமாக குர்ஆன்ல ஏராளமான இடங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ஷைத்தான்களை, ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸின் சந்ததிகளான ஷைத்தான்களை அல்லாஹ் தஆலா உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடனும் இணைத்து வைத்திருக்கிறான். 41வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வகையல்னா லஹும் குரானாஉ ஃபஸையனு லஹும் மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். அவர்களுடன் தோழர்களை, சில தோழர்களை நாம் நியமித்திருக்கிறோம். குரானா, சில தோழர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் ஃபஸையனு லஹும் மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னிருப்பதையும் பின்னிருப்பதையும் அவர்கள் அழகாக்கி காட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அதே போன்று 43வது அத்தியாயம் சூரத்துல் ஸுஹ்ருஃப்ல 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமை யஹ்சு அன் திக்ரிர் ரஹ்மானி, யார் அளவற்ற அருளாளனுடைய அறிவுரைகளை புறக்கணிப்பார்களோ, நுகையல் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு ஒரு கரீனை, ஒரு ஷைத்தானை நாம் சாட்டுவோம், அவன் அந்த மனிதனுக்கு உற்ற நண்பனாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டுறான். அந்த ஷைத்தானுக்கு ஒரு மனிதனுடைய உடம்புக்குள் புகுவதற்கும், அந்த மனிதனை வழிகெடுப்பதற்கும், மனிதனுடைய நேரான பாதையை விட்டு அவனை தடுப்பதற்கும் அந்த ஷைத்தான் தூண்டிக் கொண்டு இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கிறோம். இப்படி வந்தால், மேலுக்குள் புகுந்தால், மேல வந்து அந்த ஷைத்தான் இருப்பதனால அசாதாரணமான செயற்பாடுகள், விசித்திரமான செயற்பாடுகள், வினோதமான செயற்பாடுகள் ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படாது. சாதாரண நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள், தீய எண்ணங்கள் ஏற்படும். தீய எண்ணங்களை போடுவதுதான் அந்த ஷைத்தான்களுடைய முழு நேர பணியாக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இது குறித்து அல் குர்ஆன்ல சொல்லும் போது, அல் குர்ஆன்ல 114வது அத்தியாயத்துல 5 முதல் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், அவன் எத்தகையவன் என்று சொன்னா, மனிதனுடைய உள்ளத்திலே மறைந்து இருந்து கொண்டு தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான். மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஜின்கள்ல மனிதர்களுடைய உள்ளத்துக்குள்ளே தீய எண்ணங்களை மறைந்திருந்து ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தான்கள் தான். அவங்களுக்கு உள்ளத்துல கூட ஊடுருவுற ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதனால அவர்கள் தீய எண்ணத்தை மட்டும்தான் ஏற்படுத்துவாங்க. மனுஷனை பைத்தியமாக்குற வேலையெல்லாம் இந்த ஷைத்தான்கள் செய்ய மாட்டாங்க என்றதை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியான சஃபியத் பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் பள்ளிவாசல்ல வெளியில இருந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல 2 நபி தோழர்கள், அன்சாரி தோழர்கள் கடந்து செல்வாங்க.
ரசூல்லா அவர்கள் இருவரையும் அழைத்து இது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்ன நேரத்துல அவங்க சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்க உங்கள் மேலே சந்தேகப்படுவோமா என்று கேட்ட நேரத்துல ரசூல் ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள்ல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதனால உங்களுடைய உள்ளத்துல தவறான எண்ணத்தை ஏற்படுத்தலாம். எனவேதான் நான் சொன்னேன் என்று சொல்றாங்க. அப்ப இரத்த நாளங்கள்ல ஓடக்கூடிய நிலையில் சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தான் நம்மளுடைய உடம்புல புகுதே இருக்கிறான். ஆனா ஏதாவது விசித்திரமான வேலைகளை செய்ய வைக்கிறானா, நம்மளை பைத்தியமாக்க வைக்கிறானா, நமக்கு அசாதாரணமான அசாத்திய ஆற்றல் ஒன்று உடம்புக்குள்ள ஏற்படுத்துறான்னு கேட்டா கண்டிப்பாக ஏற்படுத்தவில்லை. எப்ப ஜின்களின் இடத்தை சேர்ந்த சைத்தான் மனிதர்களுடைய உடம்புக்குள்ளே புகுந்திருப்பதாக இஸ்லாம் சொல்கிறதோ, அந்த ஜின்களுக்கு கூட மனிதனுடைய உடம்புல அசாதாரணமான எந்த செயலையும் ஏற்படுத்த முடியவில்லை என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த சைத்தான் அல்லாத ஏனைய ஜின்கள் மனிதனுடைய உடம்புக்குள்ள புகுந்து இப்படி விசித்திரமான வேலைகள் செய்வான் என்று நம்புவது எந்த அளவில் இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு நம்பிக்கை என்பதை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா ஜின்கள்ல இரண்டாவது சாராரை பற்றி சொல்லும் போது, ஜின் இனத்திலேயே இன்னொரு சாராராக இருக்கக்கூடியவர் யாருன்னா, அவர்கள் நம்மளை போன்று மனிதர்களை போன்று நல்லவர்களும் கெட்டவர்களுமாக இருக்கக்கூடிய ஜின்களாக இருக்கக்கூடியவர்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 72வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல வஅன்னா மின்னா ஸாலிஹூன் வமின்னா தூன ذلك, எங்கள்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் எப்படி மனிதர்களில் இருக்கிறார்களோ அப்படி ஜின்களிலும் இருக்கிறார்கள். குன்னா தராய்க கிததன், நாங்கள் பல வழிகளில் பல தரைக்காக்களாக பிரிந்து சிதறி கிடந்தோம் என்று அந்த ஜின்கள் சொன்னதாக அந்த வசனத்துல வருது. அதே போன்று 72வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅன்னஹு கான யகூலு ஸஃபியுனா அலல்லாஹி ஸதகா, நம்மள மூடர்கள் சில பேர், சில மட ஜின்கள் இருந்தாங்க. அந்த மடத்தனமான ஜின்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க? அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்பவர்களாக இருந்தார்கள். வஅன்னா லனன்னா அல்லன் தகூலல் இன்சு வல் ஜின்னு அலல்லாஹி கதிபா, நாங்க என்ன நினைச்சு கொண்டிருந்தோம் தெரியுமா? இந்த ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹ் மீது பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா இந்த மடையர்கள், ஜின்கள்ல சில மடையர்கள் அல்லாஹ் மீது பொய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்று இவர்கள் சொன்னதாக, ஜின்கள் சொன்னதாக 72வது அத்தியாயத்துல 4, 5 ஆகிய வசனங்கள் சொல்வதை பார்க்க. அப்ப ஜின்கள்ல நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. இந்த சாரார் மனிதர்களுடைய உடம்புக்குள்ள வந்து ஏதாவது வேலை பண்ணுவாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு மனிதர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாத மலை அடிவாரங்கள்ல நீரோடைகள்ல அவர்கள் தங்களுக்கான குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு மனிதர்களை விட்டு தூரமாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்க எப்படி மனிதன் உடம்புக்குள்ள புகுந்ததாக சொல்வார்கள்? என்ன மார்க்க ஆதாரம் இருக்கிறது? எந்த ஜின்னு சைத்தானாக இருந்து மனிதனை வழி கெடுக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டுச்சோ, அந்த ஜின்னுக்கே மனிதனுடைய உடம்புக்குள்ள புகுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஜின்னுக்கே மனுஷனுக்கு வித்தியாசமான நோய்களை ஏற்படுத்த முடியவில்லை, பைத்தியத்தை ஏற்படுத்த முடியவில்லை, மனுஷனுக்கு அசாதாரண நடவடிக்கைகளை ஈடுபட வைக்க முடியவில்லை. இவங்க சாதாரண நல்ல நிலையில உள்ள ஜின்கள், நல்லவங்களா கெட்டவங்களா, மடையர்களா புத்திசாலிகளா, குடும்பம் நடத்தி கொண்டு மனித நடமாட்டத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜின்கள் தான் மனிதர்களுடைய உடம்புக்குள்ள புகுந்து கொண்டு மனுஷனை நாசமாக்க பார்ப்பாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. முற்றிலும் முழுதாக ஒரு பித்தலாட்டமாக செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜின்கள் என்பவர்கள் மனிதர்களுடைய உடலுக்குள் புகுந்து விடுவார்கள் என்று நம்பினால் அது அல் குர்ஆன் வசனம் ஒன்றுக்கு மாற்றமாக ஒரு நம்பிக்கையாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, அல்லாஹ் எந்த மனிதனுக்குள்ளேயும் 2 உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை. ஒரு மனிதனுக்குள்ள 2 உள்ளங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தலையா? இப்ப என்னுடைய உடம்புக்குள்ள ஜின் புகுந்தால் என்னுடைய உடம்புக்குள்ள என்னுடைய உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது, ஜின்னுடைய உள்ளம் என்று இன்னொன்று இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி 2 உள்ளம் இருக்கக்கூடிய நிலைய அல்லாஹ் ஏற்படுத்துவானா? ஏற்படுத்த மாட்டான். என்ற ஜின்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் தொழுகை கடமையாக இருக்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுனி, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்குமாறு அல்லாஹ் யாருக்கு கட்டளை இடுவான்? சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் சொல்லி இருக்கிறான். விலங்குகளுக்கு அல்லாஹ் தஆலா ஐவேளை தொழுகை, ஏனைய மனிதர்களுக்கான இபாதத்துகளை போன்று இபாதத்துகள் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானா? இல்ல.
அப்ப ஜின்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள், தூதர்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பதனால அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. அவர்கள் எங்களோட உடம்புக்குள்ள புகுந்தா மனிதனுடைய உடம்புக்குள்ள 2 உள்ளம் இருப்பதாக ஆகிவிடும். செய்தானுக்கெல்லாம் பிரத்யேகமாக மனுஷனுடைய நாடி நரம்புல ஓடுவதற்குரிய அனுமதியை கொடுத்துட்டாங்க. இபிலேசின் சந்ததிகளான செய்தான்களுக்கு மட்டும் அந்த அனுமதி. ஏனைய ஜின்களுக்கு அந்த அனுமதி இருக்குதான்னு கேட்டா அனுமதி கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு 2 உள்ளங்கள் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இந்த ஜின்கள் உடம்புக்குள்ளே புகுந்து விட முடியாது என்பது இஸ்லாமிய அகீதாவாக தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஜின்கள் மனிதர்களோடு உரையாடுவார்களா, தொடர்பு வைத்துக் கொள்வார்களா, மனிதர்களுக்கு உதவி செய்வார்களா, மனிதர்களுக்கு ஏதாவது நன்மை செய்வார்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால் அல் குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்கள் சில உதவிகளை செய்திருக்கிறார்கள், வேலை செய்திருக்கிறார்கள், பணிபுரிந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 34வது அத்தியாயத்துல 12, 13 ஆகிய வசனங்கள்ல சொல்றான், வலி சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு நாம் காத்தை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுவுஹா சஹ்ருன் வ ரவாஹுஹா சஹ்ருன், அதனுடைய புறப்பாடு ஒரு மாதம், திரும்புதல் ஒரு மாதம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ அஸல்னா லஹு ஐனல் கித்ரி, அவருக்காக நாம் செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம். ஒரு செம்பு என்ற அந்த பொருள் ஒரு ஊற்றாக ஓடக்கூடிய, ஒரு திரவமாக ஓடக்கூடிய நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். வமினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி, இறைவனுடைய பெர்மிஷனோடு, அனுமதியோடு அவருக்கு பணிபுரியக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஜின்களையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். வமை யஸிக் மின்ஹும் அன் அம்ரினா, அந்த ஜின்கள்ல யாராவது சுலைமான் நபிக்கு வேலை செய்யாம புறக்கணித்தால் நுதிகுஹு மின் அஸாபிஸ் ஸஈர், நம்முடைய கடுமையான தண்டனையை அந்த ஜின்கள் அனுபவித்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜின்களை அல்லாஹ்வுடைய பெர்மிஷனோடு வேலை செய்வதற்காக சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி, கட்டுப்படுத்தி, சுலைமான் நபிக்கு பணி செய்யும் ஒரு கூட்டமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் என்றதை நாங்க பார்க்கிறோம். இப்படி ஒரு நிலையில் அல்லாஹ்வின் அனுமதியுடன் ஒரு சாரார், ஜின்கள்ல ஒரு சாரார் அல்லது ஒரு ஜின்னோ பல ஜின்களோ ஒருவருக்கு வேலை செய்யும் என்று அல்லாஹ் சொன்னாலே தவிர இந்த ஜின்கள் வேறு மனிதர்களுக்கு வசப்படாது, வேறு மனிதர்களால் இந்த ஜின்களை வசப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு பெர்மிஷன் கொடுப்பான், யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை என்பதை அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லி இருக்கும் காரணத்தினால் இந்த ஜின்கள் சுலைமான் நபிக்கு பணிபுரிந்தது, பணிபுரியாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் அடிப்படையில் நடந்த விஷயமே தவிர அவங்களா விரும்பியோ அல்லது சுலைமான் நபி தன்னுடைய ஆன்மீகத்தால் பெற்றுக்கொண்ட ஒரு ஆற்றலினாலோ அல்ல என்பதை நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சுலைமான் நபிக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு அனுமதியாக இருக்கிறது. இது இப்ராஹிம் மௌலவி என்பவருக்கு அல்லாஹ் கொடுத்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா? ஹதீசுகள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை அவருடைய தொழுகையை ஜின்கள் தடுப்பதற்காக வந்த நேரத்தில் ரசூலா என்ன செய்தார்கள் என்பதை ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துது. ரசூலா சொல்றாங்க, இன்ன ரிஃப்ரீத்தம் மினல் ஜின்னி, ஜின்களில் ரிஃப்ரீத் என்று ஒரு கொடுமையான முரட்டு ஜின் ஒன்று வந்து தஃபல்லத அலையல் பாரிஹத, நேத்து இரவு என்னுடைய தொழுகையில எனக்கு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தது, குழப்பம் செய்து கொண்டிருந்தது. லியக்த அலைய ஸலாத்த, நான் தொழுகையை தொழாம முறிச்சு கொள்றதுக்காக வேண்டி எனக்கு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தது. ஃபஅம்கரனி அல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் தஆலா அதன் மீது எனக்கு சக்தி அளித்தான், உதவி செய்தான். அதை கட்டுப்படுத்துவதற்கு, துரத்தி அடிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்தால் ஃபஅரத்து அன் அர்பிதஹு இலா சாரியத்தின் மின் சவாரியல் மஸ்ஜிதி, என்னுடைய பள்ளிவாசல்ல தூண்களில் ஒரு தூணில் அதை கட்டி வைப்பதற்கு நான் நினைத்தேன். ஹத்தா துஸ்பிஹு வ தல்லுரு இலைஹி குல்லுக்கும், உங்கள் அனைவரும் விடிய காலையில் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி கட்டி வைக்க நினைத்தேன். ஃபஸகர்து கௌல அஹி சுலைமான, எனக்கு என்னுடைய சகோதரன் சுலைமானுடைய சொல் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன சொல்? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பஹி லிஆதிம் மின் பஅதி, இறைவா எனக்கு பிறகு எவருக்கும் அளிக்காத ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை எனக்கு வழங்கு, ஒரு அதிகாரத்தை வழங்கு என்று அவர் ஒரு துஆ கேட்டார். இப்ப அந்த ஜின்கள்
அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவருக்கு தான் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. இதை நானும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எடுத்துக்கொண்டால் அவருடைய அந்த துஆக்கு நான் இடையூறு பண்ணதா வந்துரும். அதனால நான் அதை நினைவுக்கு வந்த நிலையில் நான் அவன் அந்த விபரீத்தை கட்டுப்படுத்தாமல் துரத்தி அடித்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க புகாரில 461வது செய்தியா பாக்குறோம். அப்ப ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, அந்த ஜின்னோடு மல்லு கட்டக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா வழங்கிதான் நபிக்கே கிடைக்குது. அங்க சுலைமான் நபிக்கு அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அனுமதியின் காரணமாக கிடைக்கிறது. இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது அல்லாஹ் சக்தியை வழங்கியதனால் கிடைத்தது என்று வருகிறது. இந்த ரெண்டுக்கும் மாற்றமாக ஒரு மௌலவி இருப்பாராம், அவர் ஜின் வைத்தியம் பார்ப்பாராம். அங்க உள்ள மாணவிகளுக்கு முன்னாடி அந்த ஜின்களுக்கு இவர் வகுப்பே நடத்துவாராம். இவர்கிட்ட காலம் அடிச்சு கொண்டு வகுப்புல பாடம் படிக்கிற அளவுக்கு அந்த ஜின்கள் ரொம்ப பலவீனமானவங்களா இருந்தாங்களாம். இந்த ஜின்கள் இப்ராஹிம் மௌலவியிடம் படித்துக் கொண்டு இருந்ததை அந்த மாணவிகள் எல்லாம் பார்த்தார்களாம் என்று எப்படியெல்லாம் ரீல் விடுறாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் பொய்களை இட்டு கட்டுறாங்க தெரியுமா. அல்லாவின் தூதருக்கு மேலாக, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலாக இந்த மௌலவிமார்களை கொண்டு போயிட்டு வைக்கிறதுக்காக இப்படி ஜின்களை வச்சு கதையை விட்டு கொண்டு இருப்பாங்க. இப்படி கதை விடுறாங்க, இவங்க கதை தான் விடுறாங்கன்றதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. என்ன சான்று தெரியுமா? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் தானே. சுலைமான் நபி என்ன வேலை எல்லாம் செஞ்சாரு? பக்கத்து நாட்டு சபா நாட்டு ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்குரிய அந்த வேலையை யாரு செய்வீங்கன்னு கேட்ட நேரத்துல இஃப்ரீத் என்ற ஜின் என்ன சொல்லிச்சாம்? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துன் நம்ல்ல 38, 39 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். காலையா ஐயுல் மலவு ஐயுக்கும் யஅதீனி பி அர்சிஹா கப்ல ஐயதூனி முஸ்லிமீன். அவ எனக்கு சரணடைந்து வருவதற்கு முன்பதாக அவளுடைய அரிசை, சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் யார், உங்களில் யார் என்று பிரமுகர்களிடம் கேட்ட நேரத்துல காலது ஃபிரீத்துன் மினல் ஜின்னி, ஜின்னினத்தை சேர்ந்த இஃப்ரீத் என்பவன், அந்த இஃப்ரீத் கேட்கிறான், ஆனா ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக, நீங்க உட்கார்ந்து எழும்புறதுக்கு முன்னாடி நான் அதை கொண்டு வந்து தருகிறேன். வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன், நான் அதை செய்வதற்கு பலம் வாய்ந்தவன், நம்பிக்கைக்குரியவன், நம்பி அனுப்புங்க, அந்த வேலையை செய்யறேன். உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள நான் சிம்மாசனத்தை கொண்டு வந்து தாரேன் என்று இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இப்ப இந்த இப்ராஹிம் மௌலவி என்பவர் இந்த நாட்டு அரசனான ஜனாதிபதியுடைய சிம்மாசனத்தை அல்லது பாராளுமன்றத்தினுடைய பிரதான ஆசனத்தை, பிரதமரின் ஆசனத்தை அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரின் ஆசனத்தை அவர் அவங்களோட அந்த இஸ்லாஹியா மதரசாக்குள்ள ஒருவர் உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள கொண்டு வருவாரா ஜின்களை வச்சு? ஜின்களுக்கு பாடம் நடத்துறாரா இல்லையா? இவர் இப்ப ஜின்களுடைய ஆசானா இல்லையா? ஜின்களின் ஆசானான இவர் அவருடைய மாணவர்களுக்கு, மாணவர்களான ஜின்களுக்கு சொல்லி ஒரு சிம்மாசனத்தை தூக்கி வர்றதுக்குரிய வேலையை செய்யணுமா இல்லையா? செய்வாரா? செய்ய முடியவில்லை. அவருக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஈஸ்டர் தாக்குதல் அந்த குற்றச்சாட்டுடன் தொடர்பாக வந்திருந்தது. ஜின்களை வைத்துக் கொண்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் எதிராக அவர் செயல்பட இருந்துச்சா இல்லையா? செயல்பட முடியவில்லை. அப்ப எல்லாம் விட்டு அடிக்கிறாங்க, பொய் விடுறாங்க. இல்லாத நம்பிக்கையோட மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுத்தாதான் இந்த ஆசிரியர்மார்கள் ஆசான்களாக, வித்தியாசமான பிரத்யேகமான ஆற்றல் மிக்கவர்களாக காட்டிக்கொள்ளலாம். இதற்கு விடக்கூடிய பொய்யாக இந்த செய்திகள் வருகிறதே தவிர இதுல எந்த விதமான உண்மையும் இல்லவென்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக நியமிக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மாத்திரம் தூதர் அல்ல, ஜின் இனத்தவர்களுக்கும் தூதர் தான். அந்த ஜின்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், உரையாடினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின் இனத்தவர்களுக்கு ஹலால் எது, ஹராம் எது, அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஹலால் எது, ஹராம் எது என்று சாப்பாடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை சொல்வதற்கும் ஏனைய உபதேசங்களை செய்வதற்கும் மதீனால இருந்து தூரத்துக்கு போய் சில பகுதிகளில் மலை அடிவாரங்கள்ல ஜின்களோடு இருந்து அவர்களுக்கு பாடங்களை படித்து கொடுத்து கற்பித்து கொடுத்து காலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு திரும்பி வந்ததாக எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தகுதி, இந்த அந்தஸ்து நபிமார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏனைய ஜின்களோ பார்க்கு மாற்றலோ அவங்க எங்களுக்கு கண்ணுக்கு விளங்கவும் அது அவங்க பார்க்கக்கூடிய சக்தியும் நாம் பெற்றவர்கள் அல்ல. அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும், அவனும் அவருடைய கூட்டத்தாரும் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால்
உங்களுக்கு அவர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல தெளிவாக சொல்கிறார். அப்ப அவங்களை எங்களுக்கு பார்க்கவும் முடியாது. நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் விதிவிலக்காக கொடுக்கின்ற ஒரு ஆற்றலினால் தான் அந்த ஜின்களுக்கு உபதேசம் பண்ணுவதோ, அவர்களுடன் தொடர்பு வைத்து பேசுவதோ, அவர்களிடம் வேலை வாங்குவதோ, ஏதோ ஒரு காரியத்தை நகர்த்துவதோ செய்யலாமே தவிர ஏனைய எந்த மனிதருக்கு இந்த ஆற்றல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, அஸ்ரத்துல் முபஸ்ஸரால வரக்கூடிய எந்த ஒரு நபித்தோழருக்கும் வழங்கப்படவில்லை, ஏனைய நபித்தோழர்களுக்கும் வழங்கப்படவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த சாதாரண மனிதர்கள், இந்த தற்காலத்தில் உள்ளவர்கள் ஜின்களை வச்சு வைத்தியம் செய்யறதாக ஆபரேஷன் பண்றானா, சில பேர் ஜின்னை வச்சு ஆபரேஷன் பண்றானா. அப்படி ஆபரேஷன் பண்ற ஆற்றல் தான் நிறைய பேருக்கு குணம் அடைஞ்சான். இப்படி ஆபரேஷன் பண்ற இந்த ஜின் வைத்தியர்களிடம் சொல்கிறோம், நீ போய் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பச்சிலம் குழந்தைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, உண்ட ஜின்களை வச்சு ஆபரேஷன் பண்ணி நீ அந்த குழந்தைகளை குணப்படுத்தினால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்னையும் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்டான அந்த ஜின்னையும் எடுத்து அவார்டு கொடுப்பாங்க அரசாங்கத்தால. உங்களையும் அந்த ஜின்களையும் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல மேஜர் டாக்டர்களாக உங்களுக்கு பதவியை கொடுத்து உங்களை கொண்டாடி மகிழ்வாங்க. பச்சை பொய்யா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இந்த ஜின்களை வச்சு என்னென்ன செய்யலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனை எதிரிகள் இருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எத்தனையோ எதிரி செயல்கள்ல ஈடுபட்டார்கள். அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களை வச்சு அழித்தார்களா? இல்லை. இந்த தற்காலத்துல இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய கொடூரனாக இருக்கக்கூடிய, மனிதர்களை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமமான ஒரு மனித இனவெறி பிடித்த ஒரு மிருகமாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ஜின்களை வச்சு அழிக்க முடியுமா இல்லையா? உங்களால முடிஞ்சிருச்சா? முடியவில்லை. ஏன் ஜின்களை உங்களால் வசப்படுத்த முடியாது என்பதால் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. அறிவியல் ரீதியாக ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதற்கு அனுப்புங்கள், மனநல வைத்தியர்களிடம் அனுப்புங்கள், உடனடியாக அவங்களோட இம்பேலன்ஸ் ஆன ஹோமோன்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இந்த மாதிரி அவங்க பொதுமக்கள் தான் ஏமாந்து திரிகிறாங்கடா, அவங்களோட ஏமாத்தத்துக்கு தீனி போடுற மாதிரி மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடிய இது போன்ற ஆலிம்சாக்கள் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத, மார்க்கத்துக்கு எதிரான, மார்க்கத்தை வித்து பிளப்பு நடத்தக்கூடிய அல்லது தங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஆற்றல் இருப்பதாக மக்கள் மத்தியிலே நம்ப வைக்கக்கூடிய ஒரு போலியான பித்தலாட்டமான ஒரு காரியத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் என்பது இந்த சொன்ன செய்திகளிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே ஜின்களால் யாராலும் உரையாட முடியாது, தொடர்பு வைக்கவும் முடியாது. நபிமார்கள் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் ஜின்களோடு தொடர்பு வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதனால், ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் என்பதனால குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் மாத்திரம் ஜின்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து பேசி உரையாடி இருக்கிறார்களே தவிர இந்த ஆற்றல் வேறு எவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அகீதா சார்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.